Welcome friends, welcome to my channel my first view. இன்னைக்கு நம்ம பருப்பு பொடி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுற பருப்பு பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க 1 கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, பூண்டு ஒரு 8 பல் வேணும், 8ல இருந்து ஒரு 10 பல் வேணும். இந்த சின்ன பூண்டா இருக்கறனால 2 இது எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றுன மாதிரி, என்னோடது கொஞ்சம் காரம் கம்மிங்கிறதுனால ஒரு 12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோடது காரம் தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்திக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே கடாய் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் 1 கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன். இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு போதும், கருக்க விட்டுறக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு முக்கால்வாசி ஃப்ரை ஆகிடுச்சு, அதாவது கருப்பாகலை, மணம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த சீரகம், மிளகு, கூடவே இந்த பூண்டு, கூடவே வரமிளகாய், இந்த கல்லுப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாயும் இந்த துவரம் பருப்பும் ஈவனாக ஃப்ரை ஆகிடும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே இது வந்து ஃப்ரை ஆகிடும். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேன் ஹீட்லேயே வந்து இந்த வரமிளகாய் இதெல்லாம் வந்து மீதி ரோஸ்ட் ஆகிடும். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போது முதல் வரமிளகாவை போட்டு ஒரு விப் பண்ணிக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் இந்த துவரம் பருப்பு, சீரகம், மிளகு, இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்திடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்புன்னு அடிச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம பொட்டுக்கல்லையும் சேர்த்திடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் பருப்புன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இட்லி பொடி அளவுக்கு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சிருக்கோம். உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கூட சேர்த்திக்கலாம் உப்பு. ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி பருப்பு பொடி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பருப்பு பொடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.